பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாகும் 2 அதிகாரம் 2 கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். நாகும் 2 அதிகாரம் 2 தன்னுடைய கையின் பிரயாசம், தன்னுடைய முயற்சி எல்லாம் வீணாகிவிட்டதே என்று வனாந்தரத்தின் வழியே கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றான் யாக்கோபு. கர்த்தர் அவனிடம், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தான் சொல்லியபடியே அவனை ஆசீர்வதித்து பெரிய பரிவாளத்தோடு திரும்பி வரச் செய்தார். சொன்னவர் செய்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கையின் பிரயாசமும் நம்முடைய முயற்சியும் வீணாகிவிட்டதே, ஒன்றுமே கைகூடவில்லையே என்றும் வெறுங்கையாய் வாழ்க்கை பாதையில் செல்கிறீர்களா? வாழ்க்கை வனாந்தரத்தில் பயணிப்பது போல் வெறுமையாய் இருக்கிறதா? கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். யாக்கோபு அதை நம்பி புறப்பட்டு வந்தான். போகும் வழியில் ஏசாவின் மேல் பயம். எனவே ஏசாவின் கண்களில் தயவு கிடைக்க தன் ஆட்களை முதலில் அனுப்பினான். அடுத்து தன்னோடு வந்த தனக்குரியவைகளை பகுதி பகுதியாக பிரித்து அனுப்பினான். அப்படியும் பயம் போகவில்லை. எனவே தனித்திருந்து தேவனை நாடி தேடி அவர் சமூகத்தில் போய், உனக்கு நன்மை செய்வேன் என்று எனக்கு சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று அவரை கூப்பிட்டான். கர்த்தர் யாக்கோபின் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தார். ஆம், ஏசா யாக்கோபுவுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கட்டி முத்தம் செய்து வரவேற்றான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் யார் யாருக்கு எந்தெந்த காரியங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காகவோ பயந்து போய் இருக்கலாம். யாக்கோபு பயந்த சூழ்நிலையில் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய பரிவாளத்தையோ தான் ஏசாவுக்கு அனுப்பும் வெகுமதிகளையோ நம்பாமல், அதாவது ஏசாவை இவைகள் மூலமாக சமாதானப்படுத்தலாம் என்றோ மேற்கொள்ளலாம் என்றோ நினைக்காமல் கர்த்தரை நம்பி அவர் தனக்கு சொன்னபடி செய்வார், நன்மை செய்வார், நன்மையானதை மட்டுமே நமக்கு செய்வார் என்று விசுவாசித்து அவரை தனிமையில் தேடி போய் கூப்பிட்டான், ஜெபித்தான். நாமும் நம்முடைய பலத்தையோ சொத்தையோ பொருட்களையோ மனிதர்களையோ நம்பாமல் கர்த்தரை தேடினால் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து நம்முடைய பயத்தை நீக்கி நமக்கு நன்மையானவைகளை செய்து நம்மையும் பெரிய பரிவாளத்தோடு சொந்த ஜனங்கள் மத்தியில் ஆசீர்வாதமாய் சமாதானத்தோடு மகிமையாய் வாழ வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஏசாவுக்கு பயந்து கோலும் கையுமாய் பிழைக்கச் சென்ற யாக்கோபினுடைய மகிமையை திரும்பி வர பண்ணியதைப் போல எங்களை சுற்றி இருக்கும் சத்துருக்களுக்கும் எங்களை சுற்றி எங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளுக்கு முன்பாக எங்களை மகிமைப்படுத்தி நாங்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் எங்களுடைய மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் வெற்றியையும் இழந்திருக்கிறோமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே எங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி எங்களுக்கு நன்மை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எந்தெந்த காரியங்களில் என்னென்ன நன்மைகளையும் மகிமையையும் இழந்து போய் இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் நன்மையையும் மகிமையையும் நீர் அவர்களுக்கு தந்து அதை திரும்ப வர பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களை நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.